50 ஆண்டு காலம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்கே வந்து முளைத்தது? இப்போ நான் கேட்கிறேன், அப்பாவை பார்த்து என்ன அக்கறை உங்களுக்கு? அப்படிங்கிறாங்க. நாங்க உரிமை போராட்டம், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை போராட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்ப போராட்டங்கள் நடத்தணும். எல்லா உரிமைகளுக்காக, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக எல்லாம் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போகும்போது நீங்களாம் எங்க இருந்தீங்க? பேரப்பிள்ளைங்க எங்க இருந்தாங்க? உன் பேரப்பிள்ளைங்க அந்த சுகந்தெல்லாம் எங்க இருந்தாங்க? ஸ்ரீகாந்த் எங்க இருந்தா போல? நாங்கள் 35 வாட்டி ஜெயிலில் இருந்தோமே, என்னைக்காவது ஒரு முறை வந்து இவங்கெல்லாம் எங்களை பார்த்துருப்பாங்களா? எங்கள் தொண்டர்களை பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு எதுக்காக பார்க்க வர்றீங்க? என்ன நோக்கம் இருக்குது? என்ன வாரி சுருட்டிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? என்ன வாரி சுருட்ட போகிறீங்க? இங்கே உழைப்பு தான் இருக்குது, உழைப்பு இருக்குது, உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கிறது, மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற குணம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்களா நீங்கள், யாராவது ஒருவராவது ஆளுகிற அரசை பற்றியோ அரசியல் கட்சிகளை பற்றியோ விமர்சனம், ஒட்டுமொத்தமான கடுமையான விமர்சனம் ஈன்றெடுத்த மகன், அதுவும் சிறந்த அறிவுபூர்வமான சமுதாயத்தையே புரட்டி போட்டு ஒரு மாற்றத்திற்கான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு பேச வைக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயாவை நாங்கள் எவ்வளவு வணங்கி மகிழ்ந்தோம். எப்படிப்பட்ட தலைவராக, எப்படிப்பட்ட ஐயாவாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி பேச வைத்து வேடிக்கை பார்த்து அன்புமணியை ஒட்டுமொத்தமாக கீழிறக்கம் செய்கிற அந்த குணம் என்ன குணம்?